திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்றக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். டாடா நிறுவனத்துடைய சோலார் திட்டத்துடைய தொடக்க விழாவிற்காகவும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திருநெல்வேலி சென்றிருக்கிறார். அவருக்கு பள்ளி மாணவர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் நேரம் செய்தியில் சிவமணி விவரம் என்ன? திருநெல்வேலியில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று காலை திருநெல்வேலி வந்தடைந்தார். திருநெல்வேலியில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அங்கு தன்னை சந்திப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்களை சந்தித்த பிறகு தற்போது அங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை சந்தித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார். அங்கு மாணவர்களுடன் அவர் பேசி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு முன்னதாக தற்போது பள்ளி மாணவர்கள் தனக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக பல்வேறு உடைகளில் சுதந்திர போராட்ட தியாகிகள் உடையில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களை அங்கு பார்த்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார். அவருடன் கலந்து ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறார். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பூங்கொத்துக்களை வாங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு கள ஆய்வுக்காகவும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகவும் செல்லக்கூடிய முதலமைச்சருக்கு பள்ளி மாணவர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை கோவைக்கு சென்ற போதும் அதற்கு பிறகு தற்போது திருநெல்வேலிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையிலும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசுடைய பல்வேறு திட்டங்கள் தங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தற்போது மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் நேற்று வந்திருந்த நிலையில 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் இன்று துவங்கி இருக்கிறது. அவர் தங்கியிருந்த அரசு சுற்றுலா மாளிகையிலிருந்து வெளியே வந்திருக்கூடிய பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில அவருக்கு உற்சாகமான வரவேற்பு திருநெல்வேலி பொதுமக்கள் கட்சியினர் அழைத்து வருகிறார்கள். ஏராளமான மக்கள் சாலையில் குழுமி இருந்து முதலமைச்சரோடு குழு புகைப்படம் எடுப்பதோடு தனித்தனியாக நிழற்படமும் எடுத்து வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாம அனைத்து தரப்பு மக்களும் கைகுலுக்கி அவரோடு கைகுலுக்கி மகிழ்ந்து வருகின்றனர். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் முடிவடைந்த புதிய திட்டப்பணிகள் முடிவடைந்த திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். அதோடு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கான நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் தங்கிக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பகுதி முழுவதுமாக மக்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். மக்கள் அவர் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி கைகுலுக்கி மகிழ்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 1304.66 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை 23 முடிவுற்ற பணிகள். இந்த பணிகளை தமிழக முதலமைச்சர் தமிழக மக்களுக்காக அர்ப்பணிக்கிறார். அது நீங்களாக 309 கோடி மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 20 புதிய பணிகள் இதில் இடம்பெறுகிறது. இதோட மட்டுமல்லாம 75,151 பயனாளிகளுக்கு 107 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் இந்த நிகழ்வுல வழங்க இருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சர் சிறப்புரையாற்ற இருக்கிறார். முதலமைச்சர் வரக்கூடிய பகுதி முழுமையாக மக்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். அவரோடு அதாவது நேற்று 3 கிலோமீட்டர் நடந்தே வந்து பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதி வரைக்கும் ஏராளமான மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருந்தார்கள். அவர்களோடு நடந்து வந்து கைகுலுக்கி மகிழ்ந்த தமிழக முதலமைச்சர் ஏராளமான மக்கள் அவரோடு நிலப்படமும் எடுத்துக் கொண்டார்கள். இந்த நிகழ்வு இன்றும் தொடர்கிறது. அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த சுற்றுலா மாளிகை பகுதியிலிருந்து அவர் வரக்கூடிய இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த அரசு கல்லூரி பகுதி வரைக்கும் சுமார் 7 கிலோமீட்டர் தூரமும் 2 புறமும் மக்கள் குழுமி இருக்கிறார்கள். இந்த மக்களை பார்த்து கைகுலுக்கி வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் மேடைக்கு வர இருக்கிறார். நிகழ்வுகள் துவங்க இருக்கிறது. தேவா, தகவலுக்கு நன்றி சிவமணி.